இப்ப பார்த்தா திடீர்னு வீட்டுல தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து கிடக்குறான். என்னது? அந்த அபயம் ஆசிரமத்தை சேர்ந்த 6 பொண்ணுங்களையும் காணுமா? வாட்? அந்த அம்மா இன்சார்ஜ் மோகனாவையும் காணுமா? இந்த ஆளு என்ன பிளான் பண்ணானே தெரியும். என்னம்மா கண்ணு, சௌக்கியமா? யாருக்கு போன் போட்டு பேசுற? நீ போலீஸ் இல்லைன்னு எனக்கு தெரியும். இந்த ஃபார்முலா கான்செப்ட் சக்சஸ் ஆன பின்னாடி என்கிட்டேருந்து அதை புடுங்கிறதுக்கு ஒரு கும்பலே இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுல இருக்கிற ஆள் தானே நீ, கரெக்டா? என் ஃப்ரெண்டு மூலமா எனக்கு நீ அறிமுகமாகி என் கூட நல்லா பேசி பழகி என்னை முட்டாளாக்கி உன்னை பக்கத்திலேயே வச்சுக்கிற மாதிரி செஞ்சுட்டல. எனக்கு முதல் தடவையா அன்னைக்கு நீ என்னை முறைச்சி பார்க்கும்போதே எனக்கு டவுட் வந்துச்சு. அதனால தான் 2 மாசமா உனக்கு தெரியாம தலைமறைவா இருந்து என்னோட வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டாக்டர் தமிழ் செல்வத்தோட ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ஒரு நல்ல டாக்டர் கிடைச்சிருக்காங்க. பட் பேட் லக் என்னன்னா, அவங்க காப்பாத்தின பின்னாடி நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கூட அந்த அனாதை ஆசிரமத்தை பிள்ளைங்கெல்லாம் செத்து போயிடுறாங்க. பரவாயில்ல, கடைசியா எனக்கு நீயும் இருக்கல்ல. சார், என்னம்மா விஷயம்? காயா பழமா? காய்தா சார். என்ன சுவாதி அப்படியே சாக்காய் நின்னுட்ட? நான் செத்துடுன்னு சொன்னதும் சகலமும் ஒடுங்கி போச்சுல. போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்றேன்னு சொன்னதும் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. சுவாதி, உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த அபயம் அனாதை விடுதியை சேர்ந்த 6 பெண்களும் எதனால நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அவங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் பி மஞ்சள் காமாலையோட அறிகுறி இருந்ததுனால நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆனாங்க. உனக்கு தெரியும் தானே? போலீஸ்ல கேட்கும் போது அத பத்தி ஒரு வார்த்தையாவது சொன்னியா? சரி, அதை விடு. அவங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஆபரேஷனுக்கு வர வேண்டிய சிச்சுவேஷன் ஏன் வந்தது? எதிர்பாராத விதமா அவங்களுக்கு ஹார்ட் பிளாக் ஏற்பட்டுச்சு சார். அந்த விஷயமும் உனக்கு தெரியும் தானே? அத பத்தி நீ போலீஸ்ல நீயே கிளியர் பண்ணல. ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஆபரேஷன் ஃபெயிலியரா இறந்த விஷயம் முதல்ல யாருக்கு தெரியும்? எனக்கு தான் சார் தெரியும். அப்புறம் நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல தான் ஏதோ தப்பாயிடுச்சுன்னு போலீஸ் சொல்லும் போது நீ ஏன் சுவாதி ஒண்ணுமே பேசாம இருந்த? சார், அது வந்து அந்த 6 பேஷண்ட்டும் ஏதோ தொத்து நோயால போன வருஷம் ஹார்ட் ப்ராப்ளத்துல பாதிக்கப்பட்டாங்க. அவங்கள காப்பாத்த நான் எவ்வளவு சிரத்தை எடுத்தும் ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆகி இறந்துட்டாங்க. ஆனா போலீஸ்ல நான் அவங்கள கொலை பண்ண மாதிரி
உன்னை சாட்சியா வச்சு விசாரிக்கும் போது நீ ஏன் சும்மா இருந்த? சார், அவங்க மோனாவை பத்தி மட்டும்தான் சார் என்கிட்ட விசாரிச்சாங்க. இத பத்தி என்கிட்ட கேட்கவே இல்ல. என்ன சுவாதி இப்படி பேசுற? நீ என்ன சொல்லிருக்கணும்? சார், எங்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகுற நோயாளிகளுக்கு நாங்க சின்சியரா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம். அதுல 190% நோயாளிகள் குணமாகி டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. அதுல ஒரு 10% நோயாளிகள் தான் நோயோட தாக்கம் அதிகமாகி சிகிச்சையோட பலன் இல்லாம இறந்து போயிடுறாங்க. அப்படின்னு சொல்லி இருக்கணும் தானே? ஏன் சொல்லல? சொல்லு. நான் உனக்கு கடவுள் கிடையாது, சாதாரண மனுஷன் தான். டாக்டருக்கு படிச்சிருக்கேன், கரெக்ட் தானே? அத பொண்ணுங்க சாவு பத்தி போலீஸ் கேட்கும் போது விஷயம் தெரிஞ்ச நீ ஏன் மறுத்து பேசல? அப்படின்னா உனக்கு நான் போலீஸ்ல மாட்டணுங்கிற ஐடியா இருந்திருக்கு, கரெக்டா? ஏன் உனக்கு அப்படி ஒரு ஐடியா வந்தது? அவசரமா வெளிநாட்டை போய் செட்டில் ஆக வேண்டிய அவசியம் உனக்கு ஏன் திடீர்னு வந்தது? என்ன சார், ஏதோ கேட்டு எங்கெங்கேயும் வர்றீங்க? என்ன போய் ஒரு குற்றவாளி மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? ஆமா, நீ குற்றவாளி தான், அதனாலதான் அப்படி கேக்குறேன். என்ன சொல்றீங்க சார்? நான் குற்றவாளியா? ஆமா, கூட பழகின பொண்ணையே அடிச்சு இழுத்துட்டு போய் ரூமுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிய, அத குற்றம்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? ஏன்கிட்டே வா. உண்மையை நீ சொல்லிதான் ஆகணும். உன்கிட்ட என்னமோ தப்பு இருக்கு, உண்மைய சொல்லு. சொல்லு, சொல்லுங்கிறல்ல. சொல்லு.
Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.